வணக்கம் மக்களே, குண்டலா டேமை சுற்றி பார்த்துட்டு கிளம்புறதுக்கு 5 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நம்ம எக்கோ பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம். இங்கேயும் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு, நிறைய கடைகளும் வச்சுருந்தாங்க. எக்கோ பாயிண்ட் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர லேட் ஆகிடும் அப்படின்னு வெளியிலேருந்தே பார்த்துட்டு அங்கே இருக்க கடைகளில் ஒரு விசிட்டை போட்டுட்டு சின்னதாக ஒரு பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாட்டுப்பட்டி டேம் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. ஒரு 20 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா மாட்டுப்பட்டி டேம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாம் இருக்கிற மாட்டுப்பட்டி அணை 72 ஆண்டுகள் பழமையானதுங்க. மூணாரில் இருக்க அணைகள்லேயே பெரிய அணையான மாட்டுப்பட்டி அணையில் வருஷத்துக்கு 365 நாளுமே தண்ணி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இதில் தண்ணியோட அளவு மாறுபடுமே தவிர தண்ணி இல்லாமல் இருக்காது. இந்த அணை வழியாக தாங்க நம்ம வட்டவடா வழியில் இருக்க எல்லா சுற்றுலாத்தலங்களுக்குமே போக முடியும். ஸோ 24 ஹவர்ஸுமே இந்த அணையில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அணைக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே போட் சர்வீஸுமே இருக்குங்க. ஸ்பீட் போட்டிங்கு, பெடல் போட்டிங்னு நிறைய வகையான போட்டிங் சர்வீசஸுமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கவுபாய் அட்வென்ச்சர்ஸ் பார்க்குமே இருக்குங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ரோப்பு, ஸ்கை சைக்கிள்னு 21 வகையான அட்வென்ச்சர்ஸ் கேமிங் இருக்குங்க. ஃபேமிலியாக போனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. மாட்டுப்பட்டி அணையிலேருந்து தண்ணி வெளியில் வர அழகை பாருங்களேன். ஒரு பக்கம் படியில் வழிஞ்சு வரதும், இன்னொரு பக்கம் தண்ணி ஆர்ப்பிச்சு கொட்டுறதை பார்க்கும்போது இந்த இடத்த விட்டு கிளம்பவே மனசு இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேம் மேலே எப்போவுமே வண்டி போயிட்டே தாங்க இருக்கும். ஸோ டேம் மேலே இருந்து தண்ணி போகிற அழகை நம்ம பார்த்து ரசிக்கும் போது ஒரு பக்கம் டேம் மேலே வண்டி போயிட்டுருக்கு அப்படின்றதுமே நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கணும். ஸோ நாங்கள் இங்கே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க.